ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு அமாவாசை ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். நல்லா தட்ட புடல்னு விருந்து மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். விருந்துன்னொன்னே பெருசாக நினச்சிடாதீங்க, வெஜ்ஜு மீல் தான். சுட சுட சாம்பார், ரசம், வாழைக்காய் பொரியல்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வாழைக்காய் பொரியலில் தேங்காவை கொஞ்சம் தூக்கலாக போட்டு பண்ணியிருந்தாங்க பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக, கொஞ்சம் பதமாக, சாஃப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் எப்போவுமே எல்லா சாப்பாட்டுக்கும் நான் அப்பளம் இல்லாமல் சாப்பிடவே மாட்டேங்க. ஒரு வெஜ்ஜு மீலுன்னு வந்ததுக்கப்புறம் அப்பளம் இல்லாமல் சாப்பிட முடியுமா? அதனால நல்லா மொறுன்னு அப்பளத்தையும் வறுத்து சுட சுட சோறும் தயார் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா சமையலும் முடிஞ்சதுக்கப்புறம் முதல்ல நம்ம முன்னோர்களுக்கு படைக்கிறது தானே வழக்கம் அமாவாசை அன்னைக்கு. அதனால் அவங்களுக்கு பருப்பு, நெய், பொரியல், சாப்பாடு எல்லாம் வச்சு முதல் எடுத்து தயாராக வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம குருவை பார்க்காம எப்படி சாமி ரூமுக்கு போய் அவங்கள அலங்காரம் பண்ணுறதுக்காக போனோங்க. எப்போவுமே சாமந்தி பூ தான் போடுவோம். ஆனால் இந்த வாட்டி ரோஜா பூ போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்ததுங்க. அந்த ரோஜா பூவையும் அந்த பச்சை கலர் இலையையும் பாருங்களேன், அப்படியே கண்ணையே பறிக்கிற மாதிரி அழகாக இருந்தது. சாமியும் அம்புட்டு அழகாக இருந்தது. மொத்த பூவையும் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு, சரி என் கண்ணே பற்றும் போலன்னு சொல்லி சாமிக்கு சுற்றி போட்டுட்டு சாமியை கும்பிட்டு என் மனக்குமரலெல்லாம் ஆற்றிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தானே. சரின்னு சொல்லி நல்லா சுட சுட சோறு, பருப்பு, தாராளமாக நெய் போட்டு வாழைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. பருப்பு சாதம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அது மேலேயே கொஞ்சம் சாம்பார் ஊற்றி நல்லா தலை சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் சாம்பாரை ஊற்றி நல்லா பிணைஞ்சு அடிச்சிட்டேங்க. சோறு ரசம் குழம்புன்னு சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா கட்டுன்னு கட்டிட்டு அவ்வளோதான். வேற என்ன, சாப்பிட்டோன்னே மட்டையாயிட்டேங்க. பாய்.